martial arts, Maithili. Please welcome. என்னோட சவுண்ட் கம்மியாக இருக்குங்களா? கேட்கலையா? ஓகே. ஓகே. ஏதாவது கொஷின்ஸ் கேட்குறீங்களா இவங்ககிட்ட? அப்புறம் கேட்போம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். மைத்திலி, நீ சீஃப் கெஸ்ட்டுமா? அங்கே மேடம் பார்த்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் மாடல் மைத்லி. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குள்ளே ஒரு ஹார்மனி உருவாக்குறது, ஒரு இணைப்பு பாலம் உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் தாஸ் அகாடமி. இன்னைக்கு ஃபுல்லுமே வந்து நான் ஒரே ஒரு மோடில் தான் இருப்பேன், கிராட்டிடியூடு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு விதத்தில் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் உங்களை மூலிமா கிடச்சிருக்கு. சந்திரனையா டே 1லேருந்து என்னோடய விஷன் நான் சொல்லும்போது அதை அவர் வந்து ரொம்ப மரியாதையாக சின்சியராக லிசன் பண்ணார். நான் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எமோஷ்னல் வெல்னஸ் வந்து ஒரு சைடில் வச்சுருந்தேன். பட் ஜீவா வாஸ் த ஒன் ஹூ செட், நீங்கள் அதை விட்டுட்டு இது பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லி என்னை இன்சிஸ்ட் பண்ணி மடைமாற்றம் செய்தது ஜீவா. தேங்க்யூ ஜீவா. அவங்க முக்கியமான ஆட்கள் இங்கே இல்லை, அஜிதாமா இல்லை, அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். நைட்டு 12 மணிக்கெல்லாம் நான் அவங்க வீட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்ன பேர் யார் எதுனே கேட்காம அவங்களுக்கு பிரச்சனைக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு ஆட்டோ ஓட்டு போகணும், அதெல்லாம் எதுவுமே பார்க்காம கண்ணை இப்படி துடைச்சிட்டு சொல்லு தம்பி என்ன இவங்களுக்கு என்ன அப்படின்பாரு. சாப்பிட்டீங்களாமான்னு அவங்க வருவாங்க. ஸோ அந்த வீடு ஒரு அறிவு ப்ளஸ் அன்பு கலந்த ஒரு கோவில். சந்திரனையா வீடு இல்லைன்னா தாஸ் இல்லை. தாஸ் குழந்தையா அங்கே வந்தான் 2018. தவழ்ந்து வளர்ந்து பேச கற்று ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இன்றைக்கி இங்கே முன்னாடி நிற்கிற காரணம், முக்கியமான காரணம் சந்திரனையா என்னுடைய ஆசான்.